வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி பருப்பு வடை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பருப்பு வடை செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், பூண்டு வச்சு சின்ன வெங்காயம் வச்சு ஒரு மசாலா அரைக்கணும். அரைச்சி வச்சுப்போம். நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இதோ இப்போ அரைச்சிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள், இது பருப்பு வடை. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கோகோனட் ஆயில் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுந்து, இதுக்கு வெந்தயம் கண்டிப்பாக தாளிக்கணும், கொஞ்சம் ஜீரகம், அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் அதில் சேர்த்து நல்ல ரொம்ப வதங்காண்டாம், அது அப்படியே கிளாஸ் கலரில் வரும்போது அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இந்த பருப்பு வடை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது உடனே பருப்பு வடை செஞ்சும் செய்யலாம், இல்லை பழைய பருப்பு வடையிலையும் செய்யலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நாகர்கோவிலுக்கு சைடில் பருப்பு வடை அவியல்னே வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துப்போம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதுக்கு தேவையான இப்போ உப்பும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பருப்பு வடை அவியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி கேண்டில் லைட்டில் தான் குக் பண்ணுறேன். இப்போது நம்ம கோகோனட்டு, ரெட் சில்லி, ஆனியன், அப்புறம் பூண்டு சேர்த்து அரைச்சதை மிக்ஸ் போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, எனக்கு இப்போ 1/2 லிட்டர் தண்ணி வேணும், அதனால் அது போட்டிருக்கேன். நான் 2 வேளைக்காக இன்றைக்கி இது சமைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுப்போம். எங்களுக்கு இங்கே புயல்னால கரண்ட் இல்லை, அதனால் இன்றைக்கி கேண்டில் லைட்டில் தான் இந்த பருப்பு வடை கிரேவி பண்ணி காமிக்கிறேன். அது நல்லா கொதிக்கும்போது நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் தான் வடையை சேர்க்கணும். இப்போது உப்பெல்லாம் வேணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பருப்பு வடையை லைட்டாக உடச்சிட்டு அப்படி 2ஆக உடச்சி சேர்த்துக்கணும். எல்லா வடையும் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இவ்வளோ பருப்பு வடை போடணும்னு இல்லை, நீங்கள் 2 பருப்பு வடையிலையும் செஞ்சுக்கலாம், 4லையும் செஞ்சுக்கலாம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறைய பருப்பு வடை போட்டிருக்கேன். இது சொல்லணுன்னா வடகரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் வேறு டேஸ்ட் இருக்கும், இது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றது. வடகரி டிஃபனுக்கு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த வடை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வடை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம பருப்பு வடை கிரேவி, அதாவது பருப்பு வடை அவியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல திக்காக சூப்பராக இருக்கும். இது ரசத்துக்கு கூட இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை இது அப்படியே வச்சு கூட சாப்பாட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்ட்டு இப்படி தான் இருக்கும். இது ஒரு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.